நன்றி குழுக்களின் பிரதி தலைவி அவர்களே. கடத்தொழில் அமைச்சுக்கு கீழ் நடைபெறுகின்ற இந்த விவாதத்தில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அமைச்சர் அவர்களும் இங்கே இருக்கின்ற காரணத்தினாலே ஒரு சில விடயங்களை சுட்டி காட்டலாம்னு நினைக்கின்றேன். முதலாவது விடயம், வடக்கை பொறுத்தவரையிலே கடத்தொழிலாளர்கள் முகம் கொடுக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை இந்திய மீனவர்கள் சட்டவிரோதமாக இலங்கையினுடைய கடல் எல்லைக்குள் நுழைந்து நம்முடைய வடக்கு கிழக்கு மீனவர்களுடைய தொழிலை அழிக்கின்ற வகையிலே செயல்படுவது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. உண்மையிலே யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்தவரையிலே குறிப்பாக, ஆனால் வடக்கை பொறுத்தவரையில் அதுதான் மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கு. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கிலே அந்த கடத்தொழிலாளர்களுடைய சொத்துக்களை அளிக்கின்ற வகையிலே விடயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இப்பொழுது இந்த சட்டவிரோத செயல்பாடுகள் நடைபெறுகின்ற சூழலை நீங்கள் எடுத்து பார்த்தால், வடக்கு கிழக்கிலே கடற்படைகளுடைய இருப்பு என்றது ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு முகாமை வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு கிலோமீட்டர் தூரத்திலேயும் பொதுமக்களுடைய காணிகளை பறித்து சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் எதற்காக இருக்கிறார்கள்? ஒட்டுமொத்த வடகிழக்கிலேயும் அப்படிப்பட்ட ஒரு பிரசன்னம் இருக்கின்ற நிலையிலே தெற்கிலே அப்படிப்பட்ட ஒரு இருப்பு இல்லை கடற்படைகளுக்கு. ஆனால் அப்படிப்பட்ட மோசமான ஒரு ஆக்கிரமிக்கிற கோணத்தில் பொதுமக்களுடைய காணிகளை பிடித்து கொண்டு இருந்து கொண்டு செய்ய வேண்டிய அவர்களுடைய கடமையை செய்யாமல் சட்டவிரோதமாக வெளிநாட்டில் இருந்து வருகின்ற மீனவர்கள் தங்களுடைய எங்கட மக்களுடைய தொழிலை அளிக்கின்ற வகையில் விடுவது ஒருபோதிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. கோடி கணக்கில் ஒவ்வொரு நாளும் சொத்துகள் அளிக்கப்படுகின்ற பொழுது உங்களுடைய அமைச்சு மிக முக்கியமாக அவர்களுக்கு முழுமையாக காம்பன்சேஷன் கட்ட வேணும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்கள் அதை பற்றி அக்கறையை செலுத்த இல்லை என்றால், எங்களை பொறுத்தவரையில் ஒரு தமிழ் அமைச்சராக வச்சுக்கொண்டு ஒரு இனவாத கோணத்தில் அவர்கள் செயல்பட்டபடியால் அந்த மக்களுடைய, அதுவும் விசேஷமாக வடகிழக்கை பொறுத்தவரையில் கடத்தொழிலண்டா பொருளாதாரத்திலே ஒரு மையம், அதை திட்டமிட்டு அழிக்கிறதுக்கு தான் இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்கள் செயல்பட்ட அந்த குற்றச்சாட்டை நாங்கள் பகிரங்கமாக முன்வைக்கிறோம். உங்களுடைய அரசாங்கம் அப்படி இனவாத கோணத்தில் செயல்படாத ஒரு அரசாங்கம் என்று சொல்லி கொண்டிருக்கின்ற இடத்திலே உங்களுடைய அமைச்சு அந்த மக்களுக்கு நஷ்டஈடை வழங்குவதற்கு நிச்சயமாக முன்வர வேண்டும். இப்போ இந்த இந்திய மீனவர்களுடைய பிரச்சனையை பேசுகின்ற பொழுது அதுக்கு ஒரு தீர்வாக இதுக்கு முதல் இருந்த கடத்தொழில் அமைச்சு சொல்லுகின்ற ஒரு நியாயம் என்னென்றால் தமிழ் வடகிழக்கை சார்ந்த தமிழ் மீனவர்கள் ஆழ்கடல் தொழிலுக்கு போக வேண்டும், மல்டிடே போட்ஸை வேண்டி ஆழ்கடல் தொழிலுக்கு போக வேண்டும். இந்த கரையில் நின்று கொண்டு இந்த தொழில் செய்கிறது தான் உண்மையிலே ஒரு பெரிய அளவில் வருமானத்தையும் கொடுக்காது. ஆகவே அதை நோக்கி போக வேண்டும். ஆனால் எங்களோட மீனவர்களுக்கு, தமிழ் மீனவர்களுக்கு அது விருப்பம் இல்லை, கஷ்டப்பட்டு தொழில் செய்கிறதுக்கு விருப்பம் இல்லை என்றெல்லாம் சொல்லுவார்கள். கொச்சைப்படுத்தி அந்த மக்களை கேவலப்படுத்துகின்ற வகையில் தான் அவர்களுடைய கருத்துகள். ஒரு தமிழ் அமைச்சராக இருந்தாலும் கூட அவர் அப்படித்தான் அந்த கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருந்தவர். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் உண்மையிலே வடகிழக்கு மீனவர்கள், விசேஷமாக வடக்கை சார்ந்த கடத்தொழிலாளர்களுக்கு இந்த ஆழ்கடல் தொழில் செய்கிற நோக்கம் உண்மையிலே அரசாங்கத்துக்கு இருந்தால், அந்த மக்கள் கிட்டத்தட்ட 30-35 வருஷம் தொழில் செய்ய முடியாத அளவுக்கு நிலைமையில் பாரதூரமாக இருந்த காலகட்டத்தில், தடை செய்யப்பட்ட போர்க்காலத்தில் தொழில் செய்கிறதுக்கு தடை, அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கு தலை தூக்குறதுக்கு பார்க்கின்ற இந்த சூழலில் அந்த மக்களுக்கு கணிசமான ஃபைனான்சியல் அசிஸ்டன்ஸ் செய்திருக்கணும், உதவிகள் கொடுத்திருக்கணும். ஒரு 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 மல்டிடே போட் ஒன்றை வேண்டுவதென்றால் ஆக குறைஞ்ச எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு 2.5 கோடி ரூபாயாவது முதலீடு செய்ய வேண்டி இருக்கின்றது. அந்த மக்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு முதலீடு செய்ய முடியாத ஒரு நிலையிலே இருக்கிறார்கள். ஆகவே உதவிகளை பற்றி சும்மா கதைக்கிறதுல ஒரு பிரயோசனம் இல்லை. அமைச்சர், நீங்களாவது இந்த விடயத்தை கருத்தில் கொண்டு, அந்த மக்களுடைய உண்மையான நிலைமைகளை கருத்தில் கொண்டு
தலையிட்டு அவர்களுக்கு தேவைப்படுகின்ற பொருளாதார உதவிகளை இலவசமாக செய்து கொடுப்பதற்கு ஆரம்ப கட்டத்தில் வந்து இப்பதான் போர் முடிஞ்சு தலை தூக்குறதுக்கு பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த மக்களுக்கு அந்த உதவிகளை செய்து கொடுப்பதற்கு நீங்களாவது வந்து முன்வரணும். அதுவும் யாழ்ப்பாண எம்பி என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறீர்கள் வந்து நாங்கள் வரவேற்கிறோம். நீங்களாவது வந்து அந்த உதவிகளை கட்டாயம் செய்ய வேணும். அல்லது உங்களுடைய அரசாங்கமும் கடந்த காலங்களிலே வந்து அந்த மக்களை திட்டமிட்டு ஒரு பொருளாதார நெருக்கடிக்குள் தள்ளுறதுக்கென்று செயல்பட்ட அரசாங்கங்களை போலதான் இருக்கும் என்ற ஒரு முடிவுக்கு நாங்கள் வர வேண்டி வரும். தயவு செய்து உங்களுடைய தலைமையிலேயாவது அதை நீங்கள் செய்து கொடுக்கணும். மயிலட்டி துறைமுகம், மீன்பிடி துறைமுகம் இன்றைக்கு வரைக்கும் அபிவிருத்தி செய்யப்பட்ட பிறகும் கூட இன்றைக்கு வரைக்கும் அங்கே வாழுகின்ற அந்த மக்களுடைய தொழிலுக்கு எந்த விதமான பிரயோசனமும் இல்லை. வெளி மாவட்டங்களை விசேஷமாக தெற்கில் இருந்து வரக்கூடியவர்களுடைய படகுகளை வந்து அங்கே பாதுகாப்பாக வந்து வைப்பதற்காகத்தான் இதுவரைக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது நான் கேள்விப்படுகின்றேன் வந்து இந்த சட்டவிரோதமாக பிடிக்கப்பட்ட இந்திய மீனவர்களுடைய படகுகளும் வந்து அங்கே கட்டப்படுகின்றது. அப்போ அந்த மக்களுக்கு நடுத்தருவு. உண்மையிலே அந்த மீன்பிடி துறைமுகம் அபிவிருத்தி செய்யப்பட்ட மக்களுக்கு எந்த விதமான பலனும் இல்லை. ஆகவே தயவு செய்து அது யாழ் மாவட்ட கடத்தொழிலாளர் சம்மேளனத்துக்கோ இல்லாட்டி வடமாகாண கடத்தொழிலாளர் சம்மேளனத்துக்கு பொறுப்பு கொடுக்கணும். அப்பத்தான் அந்த உண்மையிலே அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்காவது அதனுடைய பலன் கிடைக்கும் என்று நான் இந்த இடத்துல வந்து கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அமைச்சரவர்களே, முல்லைத்தீவு மாவட்டத்திலே நாயாறு பிரதேசத்திலே இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், வளமையாக தெற்கிலே இருக்கக்கூடிய இந்த நீர்கொழும்பு, புத்தளம், கல்பிட்டி போன்ற பிரதேசங்களில் இருந்து கடத்தொழிலாளர்கள் வந்து ஒரு சீசனுக்கு வருவார்கள் தொழில் செய்வதற்கு. அது ஏப்ரல் மாதத்தில் வருவார்கள். ஆனால் இன்றைக்கு உங்களுடைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஜனவரி மாதத்திலே வந்து விட்டார்கள். படையெடுக்கிற வகையில் வருவார்கள். வந்து இன்றைக்கு நிரந்தரமாக அந்த இடங்களை வந்து குவிஞ்சு அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய தொழிலை அழிக்கின்ற வகையில் வந்து செயல்படுகிறார்கள். குறிப்பாக வந்து நான் பொறுப்போடு கூறுகின்றேன், 3 ஓய்வு பெற்ற படை அதிகாரிகளுடைய செயல்பாடு காரணமாக கிட்டத்தட்ட 40-45 படகுகள் இன்றைக்கு வந்து உண்மையிலே அந்த விதிமுறைகளை மீறி, ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கடத்தொழில் நேவியுடைய உதவியோடையும் பயத்தில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்களை விரட்டி அவர்கள் வந்து அங்கே உண்மையிலே அந்த இருக்கிற மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற வகையிலே வந்து அவர்களுடைய அங்கே இருப்பு பாரதூரமாக இருக்கு. அதற்கு நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்கணும். அந்தந்த மக்கள் தங்களுடைய கடல்ல வந்து தொழில் செய்யக்கூடிய ஒரு நிலைமையைத்தான் நீங்க உறுதிப்படுத்தணுமே தவிர வேறு வேறு இடங்களில் இருந்து வந்து, அதுவும் விசேஷமாக போராள கிட்டத்தட்ட 30-40 வருஷத்துக்கு பின்னிலையில் இருக்கக்கூடிய மக்களுடைய இடங்களுக்கு வந்து இப்படி தொழில் செய்கிறதுக்கு வந்து அனுமதிக்க முடியாது. அமைச்சர் அவர்களே, நீங்கள் அதில் தலையிட்டு உடனடியாக வந்து அதை நிப்பாட்டி வைக்க வேண்டும். மற்றது வந்து வடமராட்சி கிழக்கு குடாரப்பு பிரதேசத்தில் வந்து கடல் அட்டை தொழில் செய்வதற்கென்று அங்கே இருக்கக்கூடிய ஃபிஷரிஸ் மினிஸ்ட்ரி வந்து அனுமதியை வழங்குகின்றது. உண்மையிலே வந்து அந்த பிரதேசத்தில் வந்து 2 நபர்களுக்குத்தான் அனுமதி வழங்கி இருக்க வேணும். ஆனால் அப்படி இருக்க வந்து அந்த பிரதேசத்துக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லாத தெற்கை சார்ந்த வேறு வேறு மாவட்டங்களை சார்ந்த தொழிலாளர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய பெயரை பயன்படுத்தி அதிகாரிகள் வந்து அனுமதியை வழங்கி இருக்கிறார்கள். 300 பேருக்கு அனுமதி வழங்கினாலும் கூட இன்றைக்கு அதுவும் கடல் அட்டை பிடிப்பதற்கு வந்து பகல் நேரத்தில் தான் அந்த தொழில் செய்கிறதுக்கு அனுமதி வழங்கப்படுகின்றது. ஆனால் இங்கே இரவு நேரத்தில் வந்து தொழில் செய்து இந்த லைட் பிடிச்சு டைனமைட் வைத்து தொழில் செய்து அந்த பிரதேசத்திலே இருக்கக்கூடிய வளங்களை முற்றுமுழுதாக அளிக்கிற வகையிலையும் தொழிலை அளிக்கிற வகையிலையும், அதே போன்று அங்கே இருக்கக்கூடிய
அந்த மக்களுடைய விலைகளை கூட வந்து அளிக்கின்ற வகையில் வந்து செயல்படுகிறார்கள். கிட்டத்தட்ட 1200 பேர் கிட்டத்தட்ட 1200 பேர் கடல் அட்டை தொழில் என்ற பேரில் வந்து இரவில் வந்து கடலில் இறங்கி வேலை செய்கிறார்கள் என்றால் எந்தளவு தூரத்துக்கு அந்த குறுகிய பிரதேசத்துக்குள்ளே வந்து பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதையும் பற்றி நீங்கள் நிச்சயமாக வந்து விளங்கி கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அதுக்கும் உடனடியாக வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கோணும் அமைச்சர் அவர்களே. கடைசியாக 2 விடயங்கள். முதலாவது வந்து கட்கோவளம் தொடக்கம் நெடுந்தீவு வரைக்கும் கடல் தொழிலாளர்களுடைய இறங்குத்துறைகள் ஆழமாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை டிசிசி கூட்டத்திலையும் வந்து நான் எழுப்பியிருக்கின்றேன். அதே போன்று படகுகள் பாதுகாப்பாக நிறுத்தப்படக்கூடிய வகையிலே கல் அணைகள் அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் வந்து நான் இந்த டிசிசி கூட்டத்திலையும் வந்து பதிவு செய்திருக்கின்றேன். அது அவசரமாக செய்யணும் அமைச்சர். ஏனென்றால் அது பெரிய அளவில் வந்து நிதி தேவைப்படாத ஏற்கனவே இருக்கிற விஷயங்களை வந்து இன்னும் பலப்படுத்தி அதை திருத்தி செய்ய வேண்டும். நான் முதல் தடவையாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்த 2001ஆம் ஆண்டு. 2001ஆம் ஆண்டு அந்த சமாதான காலப்பகுதியில் வந்து ஒரு சில கொஞ்ச வேலைகள் நடந்ததுக்கு பிற்பாடு இதுவரைக்கும் அங்கே எந்த விதமான வேலையும் நடக்க இல்லை. நான் சொன்ன அந்த கரையோர பிரதேசத்திற்கு. ஆகவே நீங்கள் வந்து இதில் தலையிட்டு இதை கட்டாயம் செய்யணும். டிசிசி கூட்டத்தில் நீங்கள் உடனே ஆரம்பிக்கிறதாக வந்து நீங்கள் வாக்குறுதி வழங்கினீர்கள். அப்படி இருக்கவும் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இதுவரைக்கும் எந்த விதமான செயல்பாடுகளும் அந்த விடயங்கள் சம்பந்தமாக முன்னெடுக்கப்படவில்லை. நான் முடிக்கிறேன். எந்த விதமான செயல்பாடுகளும் முன்னெடுக்கப்படவில்லை. அத்தோடு இந்த கரையோர பாதைகள் முழுமையாக அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும். அது மிக முக்கியம். ஏனென்றால் அந்த மக்கள் உண்மையிலே வந்து பல நெருக்கடிகள் மட்டத்தில் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்துல வந்து அவர்களுடைய படகுகளுக்கு பாதுகாப்பு இல்லை. அவர்கள் அந்த சுனாமி காலத்துக்கு பிற்பாடு வந்து பல நிபந்தனைகள் போட்டு அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து பின்னுக்கு போக வேண்டிய ஒரு நிலையிலே இருக்க வந்து இன்றைக்கு போருக்கு பிறகாவது வந்து தாங்கள் தொழில் செய்யறதுக்கு வெளிக்கிற நேரத்தில் வந்து பாதை படுமோசமாக இருக்கின்ற சூழல் வந்து மன்னிக்கவே முடியாத ஒரு காரியம். ஆகவே இந்த விடயங்களில் நீங்கள் கவனம் செலுத்தி உடனடியாக வடகிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அமைச்சராக இருக்கின்றபடினாலும் நீங்கள் கட்டாயம் வந்து இதில் தலையிட்டு தீர்வுகளை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். நன்றி.